ஹாய்! இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல அடுப்பில் ஒரு மண் சட்டி வந்து வச்சுருக்கேன். மண் சட்டியில் வைக்கும்போது எந்த ஒரு குழம்புமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அதுலேயும் மீன் குழம்பு நம்ம மண் சட்டியில் வைக்கும்போது அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு மண் சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புல நம்ம புளிலாம் சேர்க்குறதால வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அதனுடைய அந்த சூடை வந்து எடுத்துடும். உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து திலாப்பியா மீன், அதாவது இது வந்து திலாப்பியா மீன் டவுனில் சொன்னாலும் இங்கே எங்கள் லோக்கலில் சொல்கிற பேர் சிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏரியில் கிடைக்கக்கூடிய மீன். அதை தான் எடுத்து மஞ்சத்தூளும் உப்பு போட்டும் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சேத்தோட வாசனைலாம் போகும். இதையும் ஒரு சைடில் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியதான். இந்த மீன் வந்து எனி டைம் அவைலபிளுங்க. ஏன்னா இது வந்து எங்கள் ஊர் ஏரியிலே இருக்கிறதால தேவைப்படும் போதெல்லாம் போய் சிம்பிளாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் மோஸ்ட்லி யாரும் இது விரும்புறது கிடையாது. ஏன்னா வந்து முள் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணால் இதில் முள்ளே இருக்காதுங்க. குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து வெங்காயம் வதங்குறதும் தான். வெங்காயம் வந்து நல்லா வதங்குச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வர ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ அழகாக குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு நம்ம பெருசாக மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி மட்டும் சேர்த்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் வந்து வீட்டில் சாம்பார் பொடி வச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் கார மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் மீன் குழம்புலையும் சரி எந்த குழம்புலையுமே காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக மல்லித்தூளை ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நாம் புளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி நல்லா வடிகட்டி நம்மளுக்கு தேவையான அளவு வந்து குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வந்து தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்போட ஸ்டேஜ் வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வளர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் குழம்பு நம்ம எதுவும் பண்ண வேணாம். மூடி போட்டு மூடிவிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை மூடி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம மீனை கழுவ ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஏரி மீன் அப்படின்றதால சேத்தோட ஸ்மெல் வரும். அது போகணுன்னா கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அலசி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வாசனை சுத்தமாக வரவே வராதுங்க.
இப்போ நான் நல்லா வந்து இதை கழுவி எடுத்துட்டேன். அவ்வளோதான், பாருங்கள் மீன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சேத்து மீன் சொன்னால் நம்புவாங்களா? இந்த பக்கம் இருந்த அந்த முள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் அருவாமனையில் அறியாமல் அப்படியே கையாலேயே வந்து பிச்சு எடுத்துருவேன். அதனால தான் வந்து அந்த இடத்துல இருக்க முள்ளை வந்து தானாகவே வந்து உள்பக்கம் இருக்க முள்ளுமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதை நான் இன்னொரு தடவை வேணால் அந்த அலசுகிற வீடியோ வந்து போடுறேன். இப்போ மீன்லாம் ஓகே ஆகிடுச்சு. இதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொச்சி வந்துடுச்சு பாருங்கள். குழம்பு வந்து கொச்சித்தான்னு சில பேருக்கு வந்து தெரியாது. அதனாலே வந்து மீன் குழம்பு நிறைய பேர் சொதப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு கரெக்டான பதம் சொல்கிறேன். இப்படி கரண்டியில் அள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை தண்ணி மாதிரி ஓடாமல் லைட்டாக இப்படி அப்படி தழும்பும், அதுதான் பதம். இப்போ அதை கையில் ஊற்றி பார்த்தோன்னு சொன்னால் ஒரே இடத்துல நிறைய நிற்கும். நம்ம ஆட்டினா கூட அப்படி இப்படி நகராத குழம்பு, பார்த்திங்களா? இதுதான் வந்து கரெக்டான பதம். அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே ஏரி மீன் சொன்னால் மட்டும் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மீனோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அப்போ தான். அதுவே நம்ம கடல் மீன்லாம் வைக்கும்போது கொஞ்சம் புளி கம்மியாக வைக்கலாம். ஏன்னா அந்த மீனில் அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. ஆனால் ஏரி மீனில் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லா மீனையும் போட்டு ஒரு கொதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை கொதிச்சா போதும் மீன் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கொதிச்சதுன்னா மீன் வந்து உடஞ்சி தனித்தனியாக போயிடும். இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, மீன்லாம் முழுகிற மாதிரி. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வருது இல்லைங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப அதிகமாக கொதிக்க விட்டாலும் முள் தனியாக மீன் தனியாக பிரிஞ்சு குழம்பு வீணாகிடும். எண்ணெயும் நல்லா மிதந்து மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா? மீனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த மீன் போட்டு குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாரு. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.